ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட் ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிசைனில் பேசிக் நாட்டில் ட்ரே ஒன்று நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிசைனில் நிறைய டுட்டோரியல்ஸ் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இந்த ட்ரேயில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது பேஸ்லேருந்தே ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிசைன் கொண்டு வந்திருப்பேன். அதாவது ஹரிசாண்டல் லைன் டிசைனில். இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் லைனில் நம்ம போட்டிருப்போம், பேஸ்கெட்லாம் போட்டிருப்போம், ட்ரே எல்லாம் கொடுத்துருக்கேன். இது பார்க்கவே பேஸ்லேருந்தே நமக்கு கிடைக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ட்ரே எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு 2 கலர் ஒயர் சேர்த்துருக்கேன். அதாவது பிங்க் கலர் அண்ட் க்ரீன் கலர் ஒயர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 கலர் ஒயர்ஸுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பேஸ்லேருந்து மேலே ரன்னிங் ஒயராக யூஸ் பண்ணுவோம். அதாவது 15 ஒயர்ஸ் க்ரீன் கலரில் 3/4 அடியில் கட் பண்ணிக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வயசை ஒரு ஒயர் எடுத்து ஈவனாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேஸில் க்ரீன் கலர் தான் யூஸ் பண்ண போகிறோம் ரன்னிங் ஒயராக. இந்த மாதிரி ஒரு அடி ஸ்கேலில் ஒரு 1.25 அடி, ஒரு அடியோ ஒரு 1/4 அடியோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம லூப்பாக மடிச்சிட்டு பேசிக் நாட் போட போகிறோம். இது ரன்னிங் ஒயர் சைடில் வர ஒயர். ஒவ்வொரு ஒயரும் 1.25 அடி இருக்கணும் சைடில் வர ஒயரு. இந்த மாதிரி நம்ம பேசிக் நாட் போட்டுக்கணும். நாட் போட்டதுக்கப்புறம் வாய்ஸ் ஈவனாக இருக்கான்னு மறக்காமல் ஒரு தடவையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வாய்ஸை நம்ம அடுத்தடுத்து இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணி நாட்ஸ் போட போகிறோம். நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸும் கொடுத்துருக்கேன். என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல், கிஃப்ட் பேஸ்கெட் டுட்டோரியல், ட்ரே டுட்டோரியல், குழந்தைங்க விளையாடுறதுக்காக ரேட்டில் டாய், ஃப்ரூட்ஸு, கீ செயின்ஸு, ஃப்ளவர்ஸு, ஃப்ளவர் வேஸு, அது போக லஞ்ச் பேஸ்கெட்டு, டிஃபன் கேரியர் பேஸ்கெட், மார்க்கெட் பேஸ்கெட்டு, இந்த மாதிரி எல்லா ஸ்டைல்ஸ்லையுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒயர்ஸை நம்ம ஜாயின் பண்ணி நாட்ஸ் போட்டு முடிக்கணும். ஃபஸ்ட்டு வரிசை நமக்கு கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். அடுத்தடுத்த வரிசைகளை நம்ம மேலேயும் கீழேயும் மாற்றி மாற்றி போட்டு வரும்போது நல்லா டைட் பண்ணி போட்டுக்கலாம். நான் பாருங்கள் எல்லா வயசையும் ஜாயின் பண்ணி நாட்ஸ் போட்டு முடித்தேன். இந்த ஃபஸ்ட்டு சைடில் எந்த அளவுக்கு ஒயர் விட்டுருந்தோமோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 2வது வரிசை போடலாம். இந்த ஃபஸ்ட் லைனில் எந்த அளவுக்கு ஒயர் விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு ஒயரை விட்டுட்டு மெஷர் பண்ணி விட்டுட்டு நாட்ஸ் போட ஆரம்பிக்கணும். இப்போ நல்லா டைட்டாக போட்டே வாங்க. இந்த ட்ரே டுட்டோரியலே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் எல்லா டைப் ஆஃப் நாட்ஸு, டியூப்ஸு, பீட்ஸு, ஃப்ளவர் டிசைன், ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிசைன், ஸ்டார் பேட்டர்ன் டிசைன், ஆல்டர்னேட்டிவ் லைன் டிசைன், இந்த மாதிரி எல்லா ஸ்டைல்ஸ்லேயும் ட்ரே டுட்டோரியல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு இந்த வரிசையை போட்டு முடித்து ரன்னிங் ஒயரை மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் 2 வரிசைகள் போட்டு முடித்தாச்சு. போட்டு நான் பாருங்கள் கட் பண்ணியிருக்கேன் மெஷர் பண்ணி. இந்த ஃபஸ்ட்டு வரிசையில் நம்ம ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். இது ஃபஸ்ட் லைன்னு ஒரு அடையாளத்துக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். இதே மாதிரி அடுத்தடுத்த வரிசைகள் நம்ம போட்டு முடிக்கணும்.
இப்போ அப்படியே இந்த பக்கம் திருப்பி வச்சு நம்ம வந்து பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போட போகிறோம். மொத்தமாக பார்த்திங்கன்னா 6 வரிசைகள் வந்து நம்ம க்ரீன் கலரில் போட்டிருக்கோம். இந்த சைடில் எந்த அளவுக்கு ஒயர் விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு பிங்க் கலர் ஒயரையும் மெஷர் பண்ணி நல்லா டைட்டாக நாட்ஸ் போட ஆரம்பிங்க. இதே மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்து இந்த வரிசையை போட்டு முடிக்கணும். இதே மாதிரியே மொத்தமாக வந்து 6 வரிசைகள் போடும்போது நமக்கு வந்து பேஸ் கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் பிங்க் கலரில் போட்டு முடித்தாச்சு, க்ரீன் கலர்லேயும் போட்டு முடித்தாச்சு. பேஸ்லேயே நமக்கு வந்து ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிசைன் வந்து வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் லைனில் போட்டு வச்சுருந்த முடிச்சை வந்து பிரித்து விட்டுருங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா 12 வரிசைகள் வந்து பேஸ் போட்டு முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி அப்படியே சுற்றி அப்படியே நம்ம போட்டு கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த இடத்துலேருந்து வேணாலும் தொடங்கிக்கலாம். நான் பாருங்கள் இந்த இடத்துல வந்து தொடங்குறேன். இந்த 3வது லைன்லேருந்து தொடங்குறேன். இந்த மாதிரி வந்து பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து க்ரீன் வேணுனாலும் க்ரீன் எடுத்துக்கலாம், பிங்க் வேணுனாலும் பிங்க் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4 நாட்ஸ் வரைக்கும் உள்ளே பார்த்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ அப்படியே வந்து முன்பக்கமாக இந்த ரன்னிங் ஒயரை கொண்டு வந்து அப்படியே நாட்ஸ் போட ஆரம்பிக்க வேண்டியதான். நல்லா டைட்டாக நாட்ஸ் போடுங்க. இப்போ நம்ம அப்படியே வந்து இந்த மூலை திருப்பணும். இந்த கார்னர் வரைக்கும் ஃபஸ்ட்டு போட்டுட்டு வரலாம். இந்த இடத்துல நம்ம வந்து ஃபஸ்ட்டு மூலை திருப்ப போகிறோம். இதே மாதிரியே தான் அடுத்தடுத்த மூலைகள் நம்ம திருப்பி இந்த வரிசையை போட்டு முடித்து ஏணிப்படி நாட் போட்டு நம்ம 2வது வரிசைக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபஸ்ட்டு கார்னர் நம்ம திருப்பிட்டோம். நல்லா டைட்டாக போட்டே வாங்க. இப்போ பாருங்கள் 4 மூலையும் நம்ம திருப்பியாச்சு. இந்த ஃபஸ்ட்டு வரிசை நம்ம வந்து போட்டு முடித்தாச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏணிப்படி நாட் யூஸ் பண்ணி நம்ம 2வது வரிசைக்கு போகணும். இந்த ஏணிப்படி நாட் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து ஈவனாக கிடைக்கிது. அதுக்காக நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஏணிப்படி நாட் போட்டுக்கோங்க. அப்படியே வந்து முன்பக்கமாக மறுபடியும் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கொண்டு வந்து கண்டினியூ பண்ண வேண்டியது. அடுத்தடுத்த வரிசைகளுக்கு ஏணிப்படி நாட் போட்டு ஹைட் பண்ணி ஃபினிஷ் பண்ண வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ட்ரேலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் ரோல் இருந்தால் போதும், நம்ம அழகாக ரெடி பண்ணிக்கலாம்.
மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். கிஃப்ட் பேஸ்கெட்டாக கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் ஒரு 8 லைன்ஸ் வரைக்கும் போட்டு முடிச்சு இவ்வளோ ஒயர்ஸ் வந்து மீதி இருக்குது. இனி இதெல்லாம் வந்து ஒரு வரிசையை மடக்கி அப்படியே நம்ம இன்சர்ட் பண்ணி விட வேண்டியதுதான். ஒரு 4 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒயர்ஸ் எல்லாம் ஈவனாக கட் பண்ணி விட்டோம்னா இந்த ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிசைனில் பேசிக் நாட்டில் நமக்கு ட்ரே அழகாக ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏணிப்படி நாட் போட்டு ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதே வந்து அப்படியே இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற நாட்ஸில் ஒரு 4 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணி விட்டோம்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். நான் பாருங்கள் ஒயர்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணி விட்டாச்சு. ஒரு வரிசையை மடக்கி இந்த ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிசைனில் இந்த ஹரிசாண்டல் லைன் டிசைனில் பாருங்கள் பேஸ்லேருந்தே ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிசைன் கொண்டு வந்ததில் ஒரு நியூ மாடலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வரப்போகிற ஃபெஸ்டிவல்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரே எல்லாம் வந்து ரிட்டன் கிஃப்டாக கொடுக்குறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொத்தமாக வந்து ஹைட் பார்த்திங்கன்னா 8 வரிசைகள். இதுவே வந்து இந்த ட்ரேக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாடல் பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேவரட் கலர்ஸில் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். இந்த ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிசைனில் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.